ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் மார்ச் மாதம் உங்களுக்கு யோகமான நாட்கள், ராஜயோகம் உள்ள நாட்கள், பணபலம் அதிகமாக உள்ள நாட்கள், லட்சங்களாக கோடிகளாக வருகிற நாட்கள். எல்லாத்துக்கும் லட்சம் கோடி வருமா சார்? கண்டிப்பாக வரும். அவங்கவுங்க ஏற்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். சில பேருக்கு அதுக்கு உண்டான சூழ்நிலையில் வரும். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் வருஷப்படுத்துகிறேன், பொறுமையாக கேளுங்க. ரிஷபராசிக்கு இப்போ நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துல சனி சுக்கிரன் நினைவு நல்லா இருக்குது. ராஜயோகாதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரு. ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ அந்த காலகட்டம் நல்லா இருக்கும். அடுத்து சுக்கிர நிகழ்வு நல்லா இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவர் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. அதுபோக அடுத்து ராசிக்கு வருவார். ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவோட சேருவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. சூரியன் செவ்வாய் அடுத்தடுத்து ராசிக்கு 10, 11ஆம் இடத்துல சம்மந்தப்படுறது மிக சிறப்பாக இருக்குது. தொழில் வியாபாரம் மற்ற காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அடுத்து வருகிற நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. வருகிற மார்ச் 11ஆம் தேதி கூடுதல் சிறப்பாக இருக்கும். பணம் பல வகையில் வரும். கொடுக்குற தெய்வம் கூரையை பிடிச்சிட்டு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். காமதேனு ஜோதிடத்தில் சாதக பாதங்கள் எல்லாத்தையும் சரியாக சொல்லுவோம். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ராஜயோகம் உள்ள நாட்கள், அதிர்ஷ்ட நாட்கள் 3 நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3 நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். அதுபோக பலம் உள்ள நாட்கள், குரு பலம் உள்ள நாட்கள். குரு தான் ஒரு மனிதருக்கு கோடிக்கணக்கில் கொட்டுவார், தனகாரகன். அந்த குரு பகவான் உங்களை என்றைக்கு அனுக்கிரம் பண்ணுறாரு அன்றைக்கி உங்களுக்கு பணமழை பொழியும். அது 1000-ஆவோ லட்சமாகவோ உங்கள் அலைக்கேசனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அந்த நாட்கள் என்ன, அன்றைக்கி உண்டான லக்கி நம்பர் என்ன, அதையும் சொல்கிறேன். லக்கி நம்பர்னு டெய்லி ஒரு வீடியோ போடுறேன். கோடீஸ்வரன் யார், உங்களோட லக்கி நம்பர் என்னென்னு ஒரு தலைப்பில் வீடியோ போடுறேன். தினமும் காலையில் 7 மணிக்கு வரும். அந்த வீடியோ கேட்டாலே உங்களுக்கு அன்றாடம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அன்றைக்கி எந்த சாமியை வழிபாடு பண்ணணும், நம்ம நட்சத்திரத்துக்கு எந்த சாமியை வழிபாடு பண்ணணும், எந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், எந்த திசை அதிர்ஷ்ட திசை, லக்கி நம்பர் என்ன, இது 4ஐயும் தினமும் காலையில் 7 மணிக்கு சொல்கிறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். சரியா? லக்கணம் தெரியல சார், தசாபுத்தி தெரியல சார், அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பிரச்சனையை சொல்லுங்கள். தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, பிள்ளை இல்லைன்னு பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு வழிபாடு பரிகாரத்தை கண்டிப்பாக சொல்லுவோம். ஓகே நேயர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி கோஆர்டினேட் பண்ணுறோம்னு. கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். சரியா? கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. ஃபோன் பண்ணி எதுவுமே டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஃபோன் நம்பர் இதில் எது கொடுத்துருக்கேன்னா வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருக்குறேன். அது ஜனன ஜாதகம் செக் பண்ணுறதுக்கு, பணம் கட்டி செக் பண்ணுறதுக்காக தான் அந்த நம்பர் கொடுத்துருக்குறோம். மற்றபடி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது கமெண்ட் பாக்ஸில் தான் கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே நேயர்களே, கிரக நிலைகளை ஒரு தடவை சொல்லிட்டேன் நான். கிரக நிலைகள் நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு அந்த யோக நாட்கள், அதிர்ஷ்ட நாட்கள், பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்களை வருஷப்படுத்துகிறேன். பொறுமையாக இருங்க. உங்கள் நட்சத்திரம் வர வரைக்கும் பொறுமையாக இருங்க. கார்த்திகை நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். மெதுவாக தான் சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட் புக்கு, டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் சில காரியங்களை செய்யலாம். சரியா? நான் இன்றைக்கி எந்த காரியத்தை செய்யலாம் அதையும் சொல்லுவேன். சுருக்கமாக சொல்லுவேன் நான். சரியா? பொறுமை தான் முக்கியம். பொறுமையாக லைனில் இருங்க, கேளுங்க. உங்கள் நட்சத்திரம் வர வரைக்கும் உங்களுக்கு யோக நாட்கள் என்ன, அன்றைக்கி என்ன பலன் நடக்கும், லக்கி நம்பர் என்ன, எல்லாம் சொல்கிறேன், கேளுங்க. இதெல்லாம் நட்சத்திரத்துப்படி நடக்கிறது. சரியா? நட்சத்திரம் தான் முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. ஜென்ம நட்சத்திரம், நட்சத்திரத்தின்படி தான் தசாபத்தி நடக்கு. நட்சத்திரத்தின்படி தான் ஒரு மனிதனுக்கு ஆயுள் நிர்ணயப்படுது. அதனால் நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் கோயிலில் ஜென்ம நட்சத்திரத்தை கேட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க. ரைட் நேயர்களே, நிறைய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேராக நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மார்ச் மாதம் யோகம் உள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மார்ச் 10, மார்ச் 11, மார்ச் 12, மார்ச் 15, மார்ச் 24, மார்ச் 28, மார்ச் 29, மார்ச் 30. இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே? மறுபடியும் சொல்கிறேன். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மார்ச் 10, 11, 12, 15, 24, 28, 29, 30 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு நாட்களும் என்னென்ன பலன்கள் சார் கிடைக்கும், எது மாதிரி பலன்கள் கிடைக்கும் அதையும் சொல்கிறேன். இப்போ கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மார்ச் 10, 19, 28 இந்த நாட்களில் தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், வேலை விஷயம் நல்லாயிருக்கும், கடன் கப்பு அடையும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க, செயலாலும் சிந்தனையாலும் நினைவாலும் உடலாலும் நல்லா இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மார்ச் 11, 29
குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க, வசதி வாய்ப்போடு இருப்பீங்க, ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் இருக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், அறிவுபூர்வமாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக நல்ல காரியம் பண்ணுவீங்க, மனதுக்கு மகிழ்ச்சியான நாட்களாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 12, 30 சிறப்பாக இருக்கும், தைரிய வீரிய காரியமாக இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், உடன் பிறந்த இளைய சகோதரரால் ஏற்றம் இருக்கும், முனைப்பு இருக்கும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட அனுசரணை இருக்கும், உள்ளூருக்குள்ளே வேலை பார்க்குறவங்க, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வேலை பார்க்குறவங்க நல்ல விதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. சரியா? உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு. இப்போ கார்த்திகை நட்சத்திரத்துக்கு குருபலம் உள்ள நாட்கள், கோடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள், பணம் பல வகையில் நாட்கள். அது போட்டி பந்தயத்தில் வரலாம், பரிசாக கூட வரலாம். சரியா? நீங்கள் ஈடுபடுற காரியத்தில் வரலாம், தொழில், வியாபாரம், அலகேஷன் எதுனாச்சும் வரலாம் உங்களுக்கு. சரியா நேயர்களே? ஸோ உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு குரு பலம் உள்ள நாட்கள், குரு பகவானுடைய அனுக்கிரம் உள்ள நாட்கள், பணபலம் அதிகமாக உள்ள நாட்கள் மார்ச் 15, மார்ச் 24. இந்த 2 நாட்கள் அதிமுக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகின்றன. பணமழை கொட்டும் மார்ச் 15, மார்ச் 24. எப்படி சார் கொட்டும்? வர வேண்டிய பணமாக இருக்கலாம், அரியஸ் பணமாக இருக்கலாம், திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கலாம், சொத்து பத்தா கிடைக்கலாம், நகை நட்டாக கிடைக்கலாம், மற்றவங்க பொருளாக இருக்கலாம், மற்றவங்க ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், நிலுவ பணமாக இருக்கலாம், கவர்மெண்ட்லேருந்து ஒரு செக்காக இருக்கலாம், அரசு மானியமாக இருக்கலாம், வாட் எவர் மேபி. பட் உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். அன்றைக்கி லக்கி நம்பர் மார்ச் 15, மார்ச் 24. உங்களுக்கு லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். சரியா? 2ஆம் நம்பர்னால் 11ன்னு எடுத்துக்கலாம், 20ன்னு எடுத்துக்கலாம், 2ன்னு எடுத்துக்கலாம், கூட்டுத்தொகை 2. அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம், அன்றைக்கி முக்கியமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன், மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், அபிராமி அம்மன். அம்மனை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க லைனில் இருங்க. கடைசிலையும் உங்களுக்கு வீடியோ நிறைவிலையும் உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்கள், அதிர்ஷ்ட லக்கி எண், எந்த சாமியை கும்பிடணும் அதை சொல்லுவேன் நான். அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களும் லைனில் இருங்க, வெயிட் பண்ணுங்கள், வீடியோ முழுமையாக கேளுங்க. அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மார்ச் மாதம் பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்கள், யோகம் உள்ள நாட்கள், ராஜயோகம் உள்ள நாட்கள் மார்ச் 11, மார்ச் 12, 13, 16, 22, 25, 29, 30, 31. இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு கூறிய பிச்சுட்டு பணம் கொட்டுற நாட்கள். ஸோ ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்கள் மார்ச் மாதம் மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 11, மார்ச் 11, மார்ச் 12, 13, 16, 22, 25, 29, 30, 31. ஓகே நேயர்களே, உங்களுக்கு அந்தந்த நாட்களில் எப்படி பணம் கிடைக்கும் அதை பற்றி சொல்கிறேன் நான். எப்படி சந்தோஷம் இருக்கும் அதை பற்றி சொல்கிறேன். 11, 29 மிகச்சிறப்பாக இருக்கும். கலை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், திரைப்படம் இதிலேருந்து நல்ல லாபம் இருக்கும். ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, அழகு பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோகமாக இருக்கும். சரியா? தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. வண்டி, வாகனம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக 12, 30 மார்ச் 12, 30 சிறப்பாக இருக்கும். சரி, அறிவுபூர்வமாக இருப்பீங்க. படித்தவர்கள், மேற்படி படித்தவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 13, 22, 31 அன்றைக்கி தாய் வழி சிறப்புகள் நல்லாயிருக்கும். தாய் வழி உறவுகள் நல்லாயிருக்கும். ஆள் சந்தோஷமாக இருப்பீங்க. மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, பழக்கடை வச்சுருக்கிறவங்க, ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க, உணவுப் பொருள் வச்சுருக்கிறவங்க, டிஃபன் சென்டர் வச்சுருக்கிறவங்க, மனித வாழ்க்கைக்கு சாப்பாடு சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அது தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, ரீட்டெயில், அவுட்லெட், ஹோல்சேலாக இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ரோஹிணிக்கு பணபலம் உள்ள நாட்கள், குருபலம் உள்ள நாட்கள், கோடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள் மார்ச் 16, மார்ச் 25. இந்த 2 நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி பணம் உங்களுக்கு பல வகையில் கொட்டும். சரியான நேரங்களில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 16, மார்ச் 25 அந்த 2 நாளும் உங்களுக்கு லக்கி நம்பர் 9ஆம் நம்பர். அந்த 2 நாளைக்கு மட்டும் லக்கி நம்பர் 9ஆம் நம்பர். அந்த 9ஆம் நம்பர் உங்களுக்கு போட்டி, பந்தயம், பரிசில் சக்ஸஸை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது, ரெக்கமெண்டட் செய்யப்படுகிறது. அன்றைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் மார்ச் 16, 25 உங்களுக்கு லக்கு அடிக்கணும், பெரிய லக்கு அடிக்கணும், மாத லக்கு அடிக்கணும்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும். முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ரைட்டு. இப்போ கார்த்திகை, ரோகிணி 2 நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. அதிர்ஷ்டமுள்ள நாட்கள் சொல்லியாச்சு.
குரு பலம் உள்ள நாட்கள் சொல்லியாச்சு, அன்னைக்கு உண்டான லக்கி நம்பர் சொல்லியாச்சு, அன்னைக்கு உண்டான வழிபாடும் தெய்வம் சொல்லியாச்சு. இப்போ இன்னொரு நட்சத்திரம் இருக்குது, கடைசி நட்சத்திரம் மிருகசிரிஷம். மிருகசிரிஷத்துக்கு அதிர்ஷ்டமுள்ள நாட்கள், பேரதிர்ஷ்டமுள்ள நாட்கள் மார்ச் 8, மார்ச் 12, மார்ச் 13, மார்ச் 14, மார்ச் 17, மார்ச் 22, மார்ச் 23, மார்ச் 26, மார்ச் 30, மார்ச் 31. சரியா நேர்களே? மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க, திருப்பிலாம் கேட்காதீங்க. சரியா? சந்தேகம் இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு தடவை கேளுங்க. என்ன எல்லாருக்குமே என்னென்னா டக்குன்னு ஃபோனை பண்ணி கேட்டுருந்தாங்க, இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, வேணாம் சொல்லலை. ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப்லலாம் கேட்காதீங்க, நான் எல்லா நேரமும் பார்த்து சொல்ல முடியாது. நான் ஒன்ஸ் ஒரு கான்ஃபிடென்ட்டாக தான் சொல்கிறேன். நான் பஞ்சாங்கத்தை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்கிறேன். 4 நட்சத்திரம்னா பார்த்து தான் இந்த டேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோம். சரியா? இதெல்லாம் ரெக்கமெண்டட், கோச்சாரத்தின்படி ரெக்கமெண்டட். சரியா? உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான நாட்கள் மார்ச் 8ஆம் தேதி மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு மார்ச் 8, மார்ச் 12, 13, 14, 17, 22, 23, 26, 30, 31. ஓகே நேர்களே, இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்கள், குருபலம் உள்ள நாட்கள், பணம் கொட்டுற நாட்கள், லட்சமோவோ 1000மோ கோடியோ உங்கள் அலைகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். போட்டி பந்தயத்திலையும் பரிசில் ஆடிக்க லாபம் இருக்குது. எப்படி சார், எந்த நாட்கள் சார் அப்படி பார்த்தோம்னா, அந்த லக்கி டேஸ், தெய்வம் தந்த லக்கி டேஸ் அப்படி பார்த்தோம்னா மார்ச் 8, மார்ச் 17, மார்ச் 26. சரியா? மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த லக்கி டேஸ் பேரதிர்ஷ்டம் மார்ச் 8, மார்ச் 17, மார்ச் 26. லக்கி நம்பர், தெய்வம் தந்த லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். அந்த 3 நாட்களுக்குமே உங்களுக்கு 4ஆம் நம்பர் நல்ல நம்பராக, யோகமுள்ள நம்பராக பரிந்துரைக்கப்படுகிறது. அதிர்ஷ்ட தேவதை, வழிபட வேண்டிய தெய்வம். இந்த காரியம் நடக்கணும்னா இந்த சாமியை கும்பிடணும். சும்மா கையை வச்சுட்டு போனாலும் ஒன்றும் நடக்காது. வீட்டில் மனமுருவி கும்பிட்டுட்டு போகணும். தேவி ஸ்ரீ கருமாரி அம்மனை கும்பிடணும், அம்மன் சக்தியை கும்பிடணும், சக்தி மந்திரத்தை சொல்லணும். சரியா? எது வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, சொல்லுவேன். மந்திரம், ஃபோட்டோ இதெல்லாம் ஃப்ரீயாகவே அனுப்புவோம். சரியா? அதெல்லாம் இமேஜஸை மட்டும் அனுப்புவோம். தெளிவாக கேட்கணும் வாட்ஸ்அப்பில். சார் நான் இந்த ராசி, இந்த நட்சத்திரம், எனக்கு இந்த சாமிக்கு வழிபட வேண்டிய மந்திரம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அனுப்புவேன். அந்த காரியமெல்லாம் பண்ணுறோம் மக்களுக்காக, ஆன்மீக பணிக்காக, அதெல்லாம் செய்கிறேன். நான் ஜோதிடத்தை மட்டும், ராசி பலன் மட்டும் சொல்கிறது கிடையாது. ஆன்மீக பணி சிறக்கணும், இறையருள் எங்கும் நிறையணும், எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். அதுக்காக என்னால் முடிஞ்ச அளவு கோஆர்டினேட் பண்ணுறேன். நிறைய நேரில் என்கிட்ட படம் வாங்கியிருக்கிறாங்க. லட்சுமி கணபதி படம், அஷ்டலட்சுமி படம், மந்திரங்கள், ஸ்லோகங்கள் எவ்வளவோ அனுப்பியிருக்கேன் நான் ரிஷபராசிக்கு. அந்த வரிசையில் இதையும் நான் செய்வேன். ஸோ இப்போ 3 நட்சத்திரத்துக்குமே அதிர்ஷ்டமுள்ள நாட்கள், குருபலம் உள்ள நாட்கள், அன்றைக்கி உண்டான லக்கி நம்பர், அன்றைக்கி உண்டான அதிர்ஷ்ட தேவதையை சொல்லியிருக்கிறேன். தினமும் எந்த தேவதையை கும்பிடணும், எந்த தெய்வத்தை கும்பிடணும், அதுக்கு தனியாக வீடியோ போடுவோம். சரியா? அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். தினமும் காலையில் 7 மணிக்கு டான்னு வந்துடும் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ 3 நட்சத்திரத்துக்கும் முக்கியமான 3 நாட்கள், முத்தான 3 நாட்கள், தெய்வ பலம் உள்ள நாட்கள், குரு பலம் உள்ள நாட்கள், தெய்வம் தந்த லக்கி டேஸ் அண்டு லக்கி நம்பரை வருஷப்படுத்திட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன். இப்போ கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த லக்கி டேஸ் மார்ச் 15, மார்ச் 24. தெய்வம் தந்த லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ரோஹிணி நட்சத்திரம், தெய்வம் தந்த லக்கி டேஸ் மார்ச் 16, மார்ச் 25. தெய்வம் தந்த லக்கி நம்பர் 9ஆம் நம்பர். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். மிருகசிரிஷம், தெய்வம் தந்த லக்கி டேஸ் மார்ச் 17, மார்ச் 26. லக்கி நம்பர், இறைவன் தந்த தெய்வம் தந்த லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். வழிபட வேண்டிய தெய்வம் தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன். வாழ்த்துக்கள் நேர்களே, தெய்வத்தை வழிபடுங்க. சரியா? இறைவ வழிபாடு தான் நமக்கு அனைத்தையும் கொடுக்கும். முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலுமே அதிர்ஷ்டம் இருக்கணும். சரியா? தொட்ட காரியம் தோளங்களும் காரிய அனுகூலம் இருக்கணும்னா இறை வழிபாடு இருக்கணும். இறைவன் அனுதனும் நிலைங்க, நல்லதே நடக்கும். எல்லாம் அல்ல இறைவன். ரிஷபராசி நேயர்களுக்கு, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷ நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.